நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னிராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. கடகராசிக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பயிற்சி பலன்களும் சரி, எல்லா ராசி பலன்கள், மாத பலன்கள் ஒன்றுத்தையும் விட்டு வைக்காமல் இப்போயாச்சும் நமக்கு நல்லது நடந்துராதா, இவங்க சொல்கிறது பழிச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சோடு தான் நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் இப்போ தான் குரு 9ஆம் வீட்டுக்கு வந்துச்சு, சனியை பார்த்துச்சு, கொஞ்சமாச்சும் நல்லது நடக்கும்னு நினச்சோம். அதுக்குள்ளார குரு அடுத்த வீட்டுக்கு போகுதுன்னா அது எனக்கு நன்மையை செய்யுமா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கலாம். கவலையே வேண்டாம்.
இன்னும் சொல்லப்போனால் குரு உங்கள் ராசியின் மீதே நின்றதை விடவும் தன்னுடைய அடுத்த வீடான 2ஆம் வீட்டிற்கு போகும்போது தான் மிகுந்த நன்மைகளை செய்வார். ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம். குரு வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் தான். ஆனால் குரு நின்ற இடத்தை விட அவர் வந்து அடுத்த வீட்டிற்கு அவர் போகிறார் இல்லையா, 2ஆம் வீட்டிற்கு, அது உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம். அது வந்து உங்களுக்கு சுப வீடு வேற. குருவை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீடுங்கிறது நட்பு வீடு. ஸோ இவ்வளோ நாள் வராத பணங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பாகங்கள், அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து பலிப்பது, நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய செல்வாக்கு உயர்வது, இது எல்லாமே வந்து இந்த குருவின் வக்ர நிகழ்வினால் உங்களுக்கு கிடைக்க போகிறது, நடக்கப் போகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் மிக அபரிதமாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு பதில்ங்கிறது நிறைய கிடைக்கும். மன கிளேசங்கள் விலகும். ஒரு ஃபுல்லி எனர்ஜைஸ்டு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அதுவும் குரு போன்ற ஒரு முழு சுபகிரகம் தன்னுடைய நட்பு வீடான சிம்மத்திற்கு வந்து அங்கிருந்து உங்களுடைய 6, 8, 10 இடங்களை அவர் பார்வை செய்வார். இந்த சகோதர பாவத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அதே போல் அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதைக்கும் ஒரு முடிவு எழுதி உங்களுக்கு நல்ல பணங்காசை தருவார். உத்தியோக ரீதியாக இருந்த சுணக்கங்கள் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்திற்கு பெரிய பிளேஸ்மெண்ட்டு, பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை அமைச்சு தருவார். இதே நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய இடத்தை அவர் பார்வை செய்வதனால் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த வியாபார சுணக்கங்கள் மாறி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி தான் இப்போ இந்த கிரகம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுல் எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுங்க, முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். ஒரு பக்கம் சனியினுடைய அந்த ஒரு வக்ர நிலைங்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா சனி வக்ரமாகாமல் குருவினுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பார். இப்போ இந்த கொஞ்சம் காலகட்டம் மட்டும், இப்போ இந்த அக்டோபர் தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை வந்து சனிக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதற்காக சனி உங்களை அட்டாக் பண்ணிடுமான்னு கேட்டால், சனியே இங்கே வக்ர நிலையில் ரொம்ப வீக்காக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த குருவினுடைய வக்ர நகர்வுங்கிறது இருக்க போகுது. அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களையே தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம். இந்த காலகட்டம் எப்போதுமே நிகழ்ந்து விடாது. இது உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் மாதிரி. இந்த டயத்தில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மைகள் அப்படிங்கிறது பெருகவே போகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய முழு சுபரான குரு உங்களுக்கு பிரத்யேகமாக, அதுவும் கடகராசிக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளை அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட செய்து தரவே போகிறார். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட அடிகளுக்கான ஒரு மருந்தாக அது அமையவே போகிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவுசெய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க. அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்.